வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பர் இன்னும் ஒரே நாள் உள்ள நிலையில் 20 கோடி மற்றும் 21 கோடியை யார் வெல்ல போகிறாங்க அப்படின்ட்டு எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தரலான்ட்டுருக்கிறேன். இது முழுக்க ஒரு கசிங் தானே தவிர நாங்கள் இதான் வெளுக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே, அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டையும் ஊக்கப்படுத்தவும் ஏற்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம நிறைய வீடியோவில் எக்ஸ்பிரஸ் நியூ இயர் பம்பர் எந்த மாதிரி நம்பர், எந்த மாதிரி மாவட்டம் விழுகு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். அது போக இது விழுந்த நம்பர் எல்லாமே உங்களுக்கு வீடியோவை போட்டிருப்பேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரே நாள் உள்ள நிலையில் எந்த மாதிரி விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டிருப்பேன். 3, 4, 5, 1, 2 இந்த மாதிரி கண்டினியூட்டி நம்பர் நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கண்டினியூட்டி நம்பர் 34, 35 இது மாதிரி எடுங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 3, 4, 5, 6, 1, 2 இந்த மாதிரி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் 88, 5 இந்த காம்பினேஷனில் விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரே நாள் உள்ள நீங்கள் எங்கே உங்களுக்கு பார்டர் பக்கத்தில் எங்கே இருந்தாலோ இல்லை எங்கே இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு நேரில் போயிடுங்க. ஏன்னா இந்த பம்பரை விட்டு அடுத்து 8 மாதம் கழிச்சு தான் பெரிய பம்பர். அது வேறு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பம்பர் தான். ஸோ இது அதிக பெரிய பரிசு 1 கோடி 20 பேர்த்துக்கு முதல் பரிசு 20 கோடி, 3ஆம் பரிசு 30 பேர்த்துக்கு 10 லட்சம், அடுத்து 20 பேர்த்துக்கு 3 லட்சம், 20 பேர்த்துக்கு 2 லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை பெரிய பம்பர், பெரிய 2வது பம்பர். முதல் பெரிய பம்பர் பார்த்திங்கன்னா ஓணம், இது 2வது பம்பர். ஸோ இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரே நாள் உள்ள நேரில் ஆன்லைனில் மட்டும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கடையிலையும் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கடையில் எடுத்தால் உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா ப்ரைஸ் நிறையா கடை காலி பண்ணிட்டு போன கடையெல்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் நண்பர்களே. ஓகே, இந்த மாதிரி நம்பர் நீங்கள் பார்டர்லையோ இல்லை யாராவது தெரிஞ்சுங்க போனாவோ இல்லை நீங்களே நேரடியாக போய் எடுக்கிறதுனாலும் போய் எடுங்க. தயவு செஞ்சு ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் எடுக்காதீங்க. நீங்கள் நேரில் போய் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நாளைக்கு செவ்வாய், புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எப்போ போனாலும் 1 மணி விரல் 2 மணி விரல் போனாலும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நேரில் போய் எடுங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு யாரும் கொரியர் பண்ண மாட்டாங்க. அப்படி கொரியர் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஓகே, இது போக சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க எந்தெந்த ஏஜென்சியில் எடுக்கல, எந்த ஏஜென்சி அப்படின்ட்டு. இப்போதைக்கு நீங்கள் எந்த ஏஜென்சிலையுமே ஆன்லைனில் எடுக்காதீங்க, நேரில் போய் எடுக்கிறதாச்சுன்னா எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.